ஆழமாக மூழ்கிவிடுவீர்கள் என்று அவர்கள் கூறினர். அப்படித்தான் நடந்தது. வாசு மன்னர் தரையில் விழுந்தார். அவரது பூமியில் ஒரு குழியில் மோதிய முனிவர்களின் சாபத்தால் வேதனை அடைந்த கடவுள்கள் வாசுவின் குழியை சுற்றி விரைந்து கூடினர். நாராயணன் மீதான நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று அவர்கள் அவரை வற்புறுத்தினர். இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மாபெரும் இறைவன் அவை மீட்பார் என்று அவருக்கு உறுதியளித்தனர். தெய்வங்கள் பின்னர் வாசுவுக்கு ஒரு சிறப்பு வரத்தை வழங்கின. அவர் தனது நிலத்தடி சிறையில் வசிக்கும் வரை வசுதாரா என்று அழைக்கப்படும் தெளிவான வெண்ணெய் கோடுகளை அவரது குழியில் ஊற்றுவதன் மூலம் அவரது வாழ்வாதாரத்தை வழங்குவார்கள். ஆனால் அவர் அடைக்கப்பட்ட நிலையிலும் கூட நாராயணன் மீது வாசுவின் பக்தி ஆழமடைந்தது. அவர் பிரபஞ்சத்தின் படைப்பாளரை அமைதியாக வணங்கத் தொடங்கினார். பழங்காலங்களில் நாராயணனின் வாயிலிருந்து பாய்ந்த புனித மந்திரங்களை ஓதினார். அவரது ஆராதனைகள் வீணாகவில்லை, ஏனெனில் அவர் நாராயணனை மட்டுமே நம்பியிருந்ததால் பகவான் அவர் மீது அதிகப்படியான திருப்தி அடைந்தார். புகழ் பெற்று அவர்களை வழங்குபவரான விஷ்ணு தனது விசுவாசமான ஊழியரான கருடனை நோக்கி மிகுந்த வேகமும் வலிமையும் கொண்ட பறவையை நோக்கி உரையாற்றினார். பிராமணர்களின் கோபத்தால் இந்த குழியில் விழுந்த ராஜாவான வாசுவிடம் செல்லுங்கள் என்று விஷ்ணு கட்டளையிட்டார். தாமதமின்றி அவை என்னிடம் கொண்டு வாருங்கள். எனது இறக்கைகள் வீழ்ந்த நிலையில் கருடர் குழியை நோக்கி விரைந்து சென்று வாசுவை தனது அடைப்பிலிருந்து உயர்த்தி வானத்தை நோக்கி அறந்தார். அவர்கள் ஏறும்போது வாசுவின் தெய்வீக வடிவம் மீட்டெடுக்கப்பட்டது. மேலும் அவர் பிராமண சாம்ராஜ்யத்திற்குள் மீண்டும் நுழைந்தார். மீண்டும் ஒரு முறை சொர்க்கத்தின் வழியாக பறக்க சுதந்திரமாக இருந்தார். நாராயணனின் பக்தியுள்ள அவரது வழிபாடு அவை முனிவர்களின் சாபத்திலிருந்து காப்பாற்றியது. இப்போது அவர் பிராமணரின் மகிழ்ச்சியான பகுதிகளில் வசித்து வந்தார். அவரது இதய மகிழ்ச்சியாலும் நன்றியாலும் நிரம்பியது. இவ்வாறு மாபெரும் மன்னர் வாசுவில் மரண உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தில் சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த மகிழ்ச்சி நாரதரை வெள்ளை தீவுக்கு அழைத்துச் சென்றார். இந்த புனிதமான நிலம் சந்திர பிரகாசமுள்ள உயிரினங்களுக்கு இருப்பிடமாக இருந்தது. அவர்களின் தோல் சந்திரனை போல பிரகாசிக்கிறது. அவர்கள் இந்த தெய்வீக மனிதர்களை வணங்கும் போது ரிஷி நாரதர் மரியாதையுடன் தனது தலையை வணங்கினார். இந்த ஒளிமயமான மனிதர்களை பார்த்தபோது ரிஷி நாரதரின் இதயம் இறுதி உண்மையை பார்க்க எங்கியது. நாராயணன் அவர் வெள்ளை தீவில் வசிக்க முடிவு செய்தார். புனித மந்திரங்களை ஓதுவதிலும் இடைவிடாத சிரமத்தின் சபதங்களை கடைபிடிப்பதிலும் தன்னை மூழ்கடித்தார். அவரது மனம் கிரேசர் கூர்மையான கத்தி போல கவனம் செலுத்தியது. அவர் யோகாவில் நின்றார். தெய்வீகத்தை தழுவது போல் வானங்களை நோக்கி கைகளை உயர்த்தினார். இடி போன்ற எதிரொலிக்கும் குரலுடன் ரிஷி நாரதர் பிரபஞ்சத்தின் இறைவனுக்காக ஒரு பாடலை பாடத் தொடங்கினார். கடவுளின் கடவுளே, உமக்கு வணக்கங்கள். அனைத்து செயல்களிலிருந்தும் விடுதலை பெற்றவரே நீங்கள் தான். அனைத்து பண்புகளிலிருந்தும் விலக்கப்பட்டவர். அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் சாட்சி யாச்சியத்தை என்று அழைக்கப்படுபவர். அனைத்து உயிரினங்களிலும் முதன்மையானவர். ரிஷி நாரதரின் பாடல் வெள்ளை தீவு முழுவதும் எதிரொலித்த போது அது யதார்த்தத்தின் துணி மரியாதையுடன் நடுங்குவது போல் இருந்தது. சந்திர உயிரினங்கள் தவணமாக கேட்டன. கண்கள் பக்தியில் மூடப்பட்டன. ஒவ்வொரு வசனத்திலும் ரிஷி நாரதரின் வார்த்தைகள் பிரமிக்க வைக்கும் விளக்கங்களின் திரைச்சீலை பண்புகள் மற்றும் விலகல்களின் பிரபஞ்சம் சாட்சி மற்றும் கேட்டனாவின் பிரபஞ்ச நாராயணன் பிரபஞ்சத்தின் இறைவன் அவர்களுக்கு முன் வெளிப்படத் தொடங்கினார். அவரது மகிமையை புரிந்து கொள்ள முடியாதது. ஆயினும் ரிஷி நாரதரின் பாடல் இருளில் மலரும் தாமரை போல அவரது சாரத்தை வெளிப்படுத்தியது. கடவுளின் கண்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. எல்லையற்ற படைப்பின் பிரபஞ்சத்தை ஒளிர செய்தன. ரிஷி நாரதர் தொடர்ந்து பாடுகையில் வெள்ளை தீவு ஒரு வித்தியாசமான உலக ஆற்றலால் நடுங்கியது. ஒவ்வொரு வசனத்துடனும் பகவானின் பண்புகள் ஒரு மந்திரத்தை போல வெளிப்பட்டன. அவர் செல்வத்தையும் செயல்களின் பலனையும் வழங்கியவர். 4 தலை பிராமணர் சூரியன் பிராணன் மற்றும் வருணா திசையாட்டி பேரரசர் மற்றும் ஆட்சியாளர்கள். அவரது சாராம்சம் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்துடனும் இணைந்தது. வேத நூல்கள் தியாகங்கள் மற்றும் சடங்குகள். ரிஷி நாரதர் தனது பாடலை முடித்தவுடன் வெள்ளை
தீவு ஒரு தெய்வீக கொண்டாட்டத்தில் வெடித்தது. சந்திர உயிரினங்கள் மரியாதையுடன் தங்கள் தலைகளை வணங்கின. அதே நேரத்தில் நாராயண பகவான் எல்லையற்ற இரக்கத்துடன் அவர்களை பார்த்து புன்னகைத்தார். அவரது மகிமை தீவை சூழ்ந்தது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பிரபஞ்சத்தை பற்றிய புரிதல் மற்றும் அதற்குள் அவற்றின் இடம் அந்த தருணத்தில் நாரதரின் வார்த்தைகள் யதார்த்தத்தின் கட்டமைப்பாக மாறியது. பிரபஞ்சத்தின் சாராம்சத்தின் உயிருள்ள சுவாசிக்கும் வெளிப்பாடு வெள்ளை தீவு அடிவானத்தில் மாய்ந்துவிட்டது, பின்னால் விட்டு சென்றது. இறப்பு புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தில் பிஸ்மர் தனது கேட்பவர்களுக்கு தெய்வீக நாராயணன் தன்னை எப்படி தொடவி நாரதருக்கு வெளிப்படுத்தினார் என்ற கதையை விவரித்தார். கதை ஒரு பிரகாசமான சூரிய உதயம் போல வெளிப்பட்டது. இருப்பின் கட்டமைப்பை ஒளிர செய்தது. நாராயணனின் வடிவம் சந்திரனின் அழகை கடந்தது, இருப்பிலும் அதன் மென்மையான ஒளிரும் தன்மையை கொண்டிருந்தது என்று கூறப்படுகிறது. அவரது நிறம் ஒரு நெருப்பால் பிரகாசித்தது, ஒரு வெடிக்கும் சுடர் நினைவூட்டுகிறது. சில அதை ஒரு கிளியின் இறகுகளின் துடிப்பான நிறம் அல்லது தூய படிகத்தின் படிக ஒளி பிரகாசத்துடன் ஒப்பிட்டனர். மற்றவர்கள் அவரிடம் ஆண்டிமணி மலையின் கம்பீரத்தை அல்லது தங்கத்தின் பிரகாசமான பிரகாசத்தை கண்டனர். இந்த பிரமிக்க வைக்கும் முகத்தை நாரதர் பார்த்தபோது அளவிட முடியாத ஞானத்துடன் பிரகாசிக்கும் 1000 கண்களை பார்த்தார். பகவானின் வடிவம் பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் இருந்தது. 100 தலைகள், 100 அடி மற்றும் 1000 கரங்கள் கொண்டதாகவும் இருந்தது. அவரது பிரசன்னம் இருப்பதின் சாரத்தை உள்ளடக்கியது போல் தோன்றியது. ஒரே வாயுடன் அவர் புனித எழுத்தான என்ற சொல்லை உச்சரித்தார். அதைத் தொடர்ந்து கம்பீரமான காயத்ரி மந்திர நாரதர் மரியாதையுடன் வணங்கிய போது அவரது இதயம் ஆச்சரியத்துடனும் பக்தியுடனும் நிரம்பியிருந்தது. இறைவன் அவருடன் என்றென்றும் எதிரொலிக்கும் வார்த்தைகளில் பேசினார். ஓ பெரிய ரிஷி என்று நாராயணன் கூறினார். துறவி முனிவர்கள் ஏகாதா பிதா மற்றும் திரிதா ஒரு முறை என்னை பார்க்க விரும்பினர். ஆனால் அவர்களின் விருப்பத்தை அடைய முடியவில்லை. அசைக்க முடியாத இதயத்துடன் என்னை அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே எனது உண்மையான வடிவத்தை பார்க்க முடியும். கர்த்தர் தொடர்ந்தார். உங்களுக்கு முன் நீங்கள் காணும் இந்த உடல்கள் எனது தெய்வீக சாராம்சத்தின் வெளிப்பாடுகளாகும். அவை தர்ம இல்லத்தில் பிறந்து வேதங்களின் கட்டளைகளால் வளர்க்கப்பட்டுள்ளன. ஓ நாரதே, எப்போதும் அவற்றை வணங்குங்கள். அவர்களின் வழிபாட்டிற்காக பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகளை செய்யுங்கள். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நாரதருக்கு ஒரு ஆழமான வரத்தை வழங்கினார். அவரது உலகளாவிய வடிவத்தை பார்க்க சிதைவு அல்லது சீரழிவு என்ற முக்காடு இல்லாமல் நாரதரின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வடிந்தது. அவர் தனது தவத்தின் இறுதி இலக்கை அடைந்துவிட்டார் என்பதை அறிந்தார். அவர் கர்த்தரை புகழ்ந்து, நீ பிரபஞ்சமே ஓநித்தியமானவரே, உங்கள் வடிவம் எல்லாவற்றிலிருந்தும் பிரித்தறிய முடியாதது. நீங்கள் எல்லையற்ற சக்தியையும் எல்லையற்ற ஞானத்தையும் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். பீஷ்மர் கதையை தொடர்ந்தார். நாராயணன் தனது தெய்வீக இயல்பின் ரகசியங்களை நாரதனுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை விவரித்தார். அவர் மரண புலன்களின் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் என்று பகவான் விளக்கினார். காணப்படாதவர், தீண்டத்தகாதவர், அழியாதவர் மற்றும் சுவை அல்லது தொடுதல் மூலம் அறிய முடியாதவர். இருப்பினும் அவர் எல்லாவற்றையும் ஊடுருவி பிரபஞ்சத்தை நித்திய மாறாத பார்வையுடன் காண்கிறார். இறைவன் தன்னை வாசுதேவர் என்று விவரித்தார். அவர் சவ்வா, ராஜாக்கள் மற்றும் அனுஸ் ஆகிய 3 பண்புகளை மீதியவர். அவர் செயலற்ற சாட்சி அறிவின் மூலம் மட்டுமே அறியப்படுகிறார். அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கிய கடவுளின் சக்தியின் பரந்த பரப்பை நாரதர் பார்த்தார். விஸ்ம இறை பேசுகையில், நைமிஷாவின் புனித காடுகளில் புகழ்பெற்ற கதை சொல்லியான சவுதியிடமிருந்து பதில்களை தேட முனிவர்களில் கூட்டம் கூடியிருந்தது. மரியாதைக்குரிய முனிவர்களில் ஒருவரான சவணகா சவுரியிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைத்தார். பியாதனை செய்பவராகவும் அனுபவிப்பவராகவும் இருந்த அனைத்தையும் அறிந்த மற்றும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமான நாராயணனின் இயல்பை பற்றி விசாரித்தார். கேட்டார். அவர் ஏன் நிதிர்த்தி அல்லது விலகல் கடமைகளை நியமித்துள்ளார்? இருப்பினும் பல தெய்வங்களை பலிகளில் பங்கு பெறச் செய்தார். அவை பிரகிருதி அல்லது செயலின் விளைவாகும். அவர் ஏன் சில உயிரினங்களை எதிர்மறை மனப்பான்மையுடன் உருவாக்கினார்?
நிவிர்த்தியின் கட்டளைகளை பின்பற்றினார். இந்த மர்மத்தால் முனிவர்கள் குழப்பமடைந்தனர் மற்றும் சவுதியின் நுண்ணறிவை நாடினர். இந்த கேள்வி பண்டைய ஞானத்தில் வேரூன்றி இருப்பதை அறிந்த சவுதி மிகுந்த தவத்தை செய்து புராணங்களை படித்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்பது ஒரு ஆழமான மர்மம் என்று பதிலளித்தார். பின்னர் அவர் இந்த விஷயத்தில் ஒரு பண்டையர் சொற்பொழிவை பாடத் தொடங்கினார். இது அவரது போதகர் ஞானியான வியாசரால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. சவுதி பேசுகையில் தொலைதூர கால முனிவர்களின் கூட்டத்திற்கான காட்சியை அவர் அமைத்தார். அங்கு அவர்கள் தங்கள் மரியாதைக்குரிய ஆசிரியரான வியாசரிடம் பதில்களை கேட்டனர். வைசம்பாயனர் மற்றும் சுமந்தார் உட்பட 5 முனிவர்கள் சித்தர்கள் மற்றும் சரணர்களால் சூழப்பட்ட கம்பீரமான மேரும் மலையின் மார்பில் அமர்ந்திருந்தனர். வியாசர் தனது சர்வஞானத்துடனும் தெய்வீக நுண்ணறிவுடனும் படைப்பின் மர்மத்தை விளக்கத் தொடங்கினார். அவர் தனது சொந்த செயல்களால் மகாபுருஷன் என்று அறியப்பட்ட பரமாத்மாவை பற்றி பேசினார். இந்த உன்னதமான நபரிடமிருந்து அச்சத்தர் அல்லது வெளிப்படுத்தப்படாதவர் வெளிப்பட்டது. இது வெளிப்பாட்டை உருவாக்கியது. பைத்தியர் இவை அனிருதர் என்று வியாசர் கூறினார். மகாத்மா பிரம்மனை உருவாக்கியவர் எல்லா வகையான ஆற்றலையும் கொண்ட அகங்காரர் என்ற மற்றொரு பெயரால் அறியப்படுகிறார். அகங்காரர் அடித்தளமாக இருந்ததால் பூமி, காற்று, விண்வெளி, நீர் மற்றும் ஒளி ஆகிய 5 மகாபூத்தர்கள் தோன்றின. முனிவர்கள் மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டபோது வியாசர் பல்வேறு உருவங்கள் கொண்ட உயிரினங்களின் படைப்பை பற்றி தொடர்ந்து நினைவு கூர்ந்தார். மார்ச்சி, அங்கிராக்கல், அத்ரி, போஸ்தியா, புலகா, கிராத், வசிஷ்டா மற்றும் மனு உள்ளிட்ட 8 பிராகிருதிகளை பற்றி அவர் பேசினார். அதில் அனைத்து உலகங்களும் ஓய்வெடுக்கின்றன. பிரபஞ்சத்தின் மகனான பிரமன் பின்னர் வேதங்களை அவற்றின் கிளைகளாலும் பலிகளை அவற்றின் கைரால்களாலும் படைத்தார். இந்த 8 பிராகிருதிகள் இருந்தும் இந்த பரந்த பிரபஞ்சம் உருவானது. அவர்களிடமிருந்து வித்தா வெளிப்பட்டது. கோரத்தின் வெளிப்பாடாக வாழ்க்கை தொடங்கியது. 11 ருத்ராக்கள் அல்லது விகாரபூஷர்கள் பிறந்தனர். ஒவ்வொருவரும் தனித்துவமான பண்புகள் மற்றும் அதிகார வரம்புகளை கொண்டிருந்தனர். பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துவதில் தங்கள் பங்கை அறிய அவர்கள் பிரம்மனை அணுகினர். ஜனமேயா மன்னர் முன்னிலையில் எல்லா உயிரினங்களுக்கும் தலை சிறந்த கடவுளான ஹரியின் பல்வேறு பெயர்களின் முக்கியத்துவத்தை வைசம்பாயன விவரிக்கத் தொடங்கினார். பிரகாசமான எதிர்கால சந்திரனைப் போல தன்னை பரிசுத்தப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் இந்த பெயர்களை கேட்க மன்னர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். வேதங்கள், புராணங்கள் மற்றும் உபநிடதங்களிலும் இவ்வேதம் மற்றும் எதிர்வேதம் போன்ற பிற புனித நூல்களிலும் இந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று வைசம்பாயனர் விளக்கினார். இந்த பெயர்களில் சில கரியின் பண்புகளை குறிக்கின்றன, மற்றவை அவரது செயல்களை விவரிக்கின்றன. அங்கு இருந்த அர்ஜுனன் இந்த பெயர்களின் முக்கியத்துவத்தை விளக்குமாறு கேசவனிடம் விசு கேட்டான். கேசவர் புன்னகைத்து மகிழ்ச்சியான குரலில் பேசத் தொடங்கினார். அர்ஜுனா, எனது பண்புகள் மற்றும் செயல்களிலிருந்து பெறப்பட்ட இந்த பெயர்களை நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன். அவற்றில் சில மாபெரும் மகிமை கொண்ட அவருக்கு வணக்கங்கள். அனைத்து உயிரினங்களுக்கும் உயர்ந்த ஆன்மா நாராயணனுக்கு வணக்கங்கள். பிரபஞ்சத்துடன் அடையாளம் காணக்கூடியவர் கேசவர் தொடர்ந்து பேசுகையில் தான் எவ்வாறு படைப்பு, பாதுகாப்பு மற்றும் அழிவுக்கு ஆதாரமாக இருந்தேன் என்பதை அவர் விவரித்தார். படைப்பு மற்றும் அழிவுக்கு காரணமான தெய்வங்களான பிரமாவும் ருத்ராவும் அவரது கைகளில் வெறும் கருவிகள் என்று அவர் விளக்கினார். காலத்தில் என்றும் அழைக்கப்படும் ருத்ர தலையில் கட்டப்பட்ட பூட்டுகளுடன் ஒரு கடுமையான தெய்வம் அவர் தகனங்களில் வசித்து மிகவும் கடுமையான சபதங்களை கடைப்பிடித்தார். ருத்ரா உட்பட அனைத்து உலகங்களுக்கும் ஆன்மா தான் என்று அர்ஜுனனிடம் கேசவர் வெளிப்படுத்தினார். அவரை அவர் தனது சொந்த சுயமாக கருதினார். உண்மையில் ருத்ரா தன்னை அறிந்தவர், தன்னை அறிந்திருக்கிறார் என்றும் நேர்மாறாகவும் அவர் கூறினார். இந்த புரிதல் அவரை கடந்த காலத்தில் ருத்ரானை வணங்க வழிவகுத்தது. இது தன்னை வணங்குவதற்கு சமங்கேசவர் தொடர்ந்து பல்வேறு வகையான வழிபாட்டாளர்களை விளக்கினார்.
மத வாழ்க்கைக்காக ஆர்வமுள்ளவர்கள், விசாரணை செய்பவர்கள், தாங்கள் கற்றுக்கொள்வதை புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் மற்றும் ஞானிகள் மற்ற தெய்வங்களை தேடாமல் தங்கள் சுயத்தை உணர்ந்து கொள்வதில் அர்ப்பணிப்புள்ளவர்கள் தான் மிகவும் முன்னேறியவர்கள் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நபர்கள் தங்கள் செயல்களின் பலனை தேடவில்லை, ஆனால் அவரை அடைய முயன்றனர். அர்ஜுனனும் அவனும் நரன் மற்றும் நாராயணன் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் பூமியின் சுமையை குறைக்க மனித உடல்களை ஏற்றுக்கொண்டனர். அவர் தனது சுயத்தை முழுமையாக அறிந்திருந்தார், மேலும் அவரது சொந்த சுயமான தவிர வேறு யாரும் அவருக்கு ஒரு வரத்தை வழங்க முடியாது என்று அறிவித்தார். வைசம்பாயனர் இந்த புனித பெயர்களை விவரித்து முடித்தவுடன் மன்னர் தனமேஜா ஹரி பகவானின் மகத்துவத்தை அங்கீகரித்து மரியாதையுடன் தலை குனிந்து வணங்கினார். ஒரு பெரிய போரின் போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வியுடன் திரும்பினார். அது அவரை தொந்தரவு செய்தது. அத்தியும் சோமனும் தங்கள் அசல் இயல்பில் எப்படி ஒற்றுமை பெற்றனர் என்று கேட்டார். இந்த சந்தேகம் என் மனதில் எழுந்துள்ளது. மதுவை கொன்றவனே, நீ இதை தீர்க்கிறாயாகிருஷ்ணர் புன்னகைத்தார். அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் மின்னின. பாண்டுவின் மகனே, நான் உனக்கு சொல்கிறேன் என்று அவர் கூறினார். என் சொந்த ஆற்றலிலிருந்து தோன்றிய ஒரு பண்டைய கதை, கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த கதை படைப்பின் ரகசியங்களை கொண்டுள்ளது. மனித கணக்கெடுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்தில் 4000 யுகங்கள் கடந்து பிரபஞ்சம் கலைக்கப்படும் விளிம்பில் இருந்தபோது அனைத்து உயிரினங்களும் நடமாடும் மற்றும் அசையாதவை அழிவை சந்தித்தன. ஒளி, பூமி, காற்று அனைத்தும் எல்லையற்ற நீர்நிலைகளில் மறைந்தன. அங்கு இருள் ஆட்சி செய்தது. ஆனால் இந்த வெற்றிடத்தில் கூட ஒரு தனித்தன்மை இருந்தது. வேறுபடுத்தப்படாத பிராமணன் இந்த ஆதி நிலையிலிருந்து முதல் உயிரினம் உருவானது. தாம்ஸ் அவர் இரவாக இருந்தார் மற்றும் நாராயணனின் உலகளாவிய வடிவம் அவர் கிளர்ந்தெழுந்தபோது தரி என்று அழைக்கப்படும் ஒரு உயிரினம் அவனிடமிருந்து முளைத்தது, தம்ஸிலிருந்து பிறந்தது மற்றும் பிராமணனை தனது பெற்றோராக சுமந்தது. உயிரினங்களை உருவாக்க விரும்பிய பரி அத்தியையும் சோமனையும் தனது சொந்த கண்களிலிருந்து தோன்ற செய்தார். இந்த 2 உயிரினங்களும் இறுதியில் படைப்பின் தூண்களாக மாறும். அத்தி தியாகம் மற்றும் சுத்திகரிப்பை தூண்டிய நெருப்பு மற்றும் சத்தியத்தையும் இரக்கத்தையும் உள்ளடக்கிய பிரம்மனின் சாராம்சமான சோமன். பிரபஞ்சம் தோன்றிய போது முதல் மனிதர்கள் சோமனின் சாராம்சத்திலிருந்து பிறந்து தங்கள் படைப்பாளரின் பண்புகளால் ஊக்குவிக்கப்பட்ட பிராமணர்களாக உருவெடுத்தனர். அவர்கள் மூத்த படைப்பாளிகள், மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள். ஒரு பிராமணனின் வாயில் உணவை வழங்குவதற்கான கடமை எரியும் நெருப்பில் வணக்கங்களை ஊற்றி தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்கு சமமாக கருதப்பட்டது. கிருஷ்ணர் தனது கதையை தொடர்ந்தார். தியாகங்களில் ஓத்திருந்த முறையில் அக்னி எவ்வாறு தெய்வங்களும் மனிதர்களும் பிரபஞ்சத்திற்கு நன்மை செய்ததற்கான ஆதாரமாக இருந்தார் என்பதை விளக்கினார். உண்மையில் அவர் ஹோம சடங்குகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்ட அனைத்து மந்திரங்களும் பிராமணர்களும் அவரைப் போலவே இருந்தனர். தெய்வங்களை வலுப்படுத்தும் புனித நெருப்பை நிலைநிறுத்தினர். கதை வெளிவரும்போது படைப்புகளில் பிராமணர்களுக்கு ஒரு சிறப்பு இடம் இருந்தது என்பது தெளிவாகியது. அவர்கள் அனைத்து உயிரினங்களில் ஆன்மாக்கள், எல்லாவற்றையும் உருவாக்கியவர்கள் மற்றும் இருக்கும் பொருட்களுடன் அடையாளம் காணக்கூடியவர்கள். நாராயணனின் வாயிலிருந்து பிறந்த அவர்கள் தெய்வங்கள் மற்றும் அசுரர்களை விட வேறுபட்டவர்கள், ஏனெனில் அவை பிரம்மாவால் உருவாக்கப்பட்டவை. கிருஷ்ணர் சிறிது நேரம் அமைதியாக நின்றார். அவருடைய கண்கள் குறும்புத்தனத்துடன் மின்னின. எனவே அர்ஜுனா, அத்தியும் சோமனும் தங்கள் அசல் இயல்பில் எவ்வாறு சீரான தன்மை அடைந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் தான் படைப்பின் கொள்கைகளை முதலில் உருவகப்படுத்தினர். மற்ற அனைத்து உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றின என்று அவர் கூறினார். போரினால் சோர்வடைந்த போர் வீரன் கிருஷ்ணரின் வார்த்தைகளின் சுமையால் அவரது மனதை உலுக்கிக் கொண்டு கவனமாறு கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு அமைதியான காட்டில் சவுதியை சலகா மரியாதையுடன் பார்த்தார். உங்கள் பாராயணம் நம் அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளது என்று அவர் கூறினார். நாராயணனின் இந்த கதை உண்மையில் உன்னதமானது. இந்த கதையால் துறவிகள் மயங்கினர்,
மேலும் புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதை விட அல்லது புனித நீரில் குளியல் செய்வதை விட நாராயணனை பற்றிய சொற்பொழிவுக்கு அதிக தகுதி இருப்பதாக கோரப்பட்டது. அவர்கள் கதையை பற்றி சிந்தித்தபோது சவனகார் சவதியிடம் வானரிஷி நாரதர் வெள்ளை தீவுக்கு வருகை தந்ததை பற்றி கேட்டார். நாராயணனை பார்த்த பிறகு நாராவும் நாராயணனும் வசித்த வடாரிக்கு விரைந்தார் என்று கேட்டார். நாரதரின் செயல்களை பற்றி ஜனமேஜயாவில் ஆர்வத்தை விவரிப்பதன் மூலம் சவதி தனது கதையை தொடங்கினார். பாம்பு பலியிடுதல் சடங்குகளில் ஒரு இடைவேளையின் போது தனது தாத்தாவாக இருந்த ஞானம் முழுவான வியாசாவை மன்னர் தேடினார். ஜனமேஜயா வியாசரை நோக்கி வெள்ளை தீவிலிருந்து திரும்பிய பிறகு நாரதர் என்ன செய்தார்? அவர் வடாரியில் வசித்து மற்றும் நாராயணனுடன் தொடர்பு கொண்டாரா என்று கேட்டார். நாராயணன் பற்றிய இந்த சொற்பொழிவை நாம் கேள்விப்பட்டோம். இது அறிவின் கடல் ஆகும். இது பரந்த பாரத காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது தயிர் அல்லது சந்தன மரத்திலிருந்து வெண்ணெய் இழுவது போல மலைகளிலிருந்து வருகிறது. நாரதரின் செயல்கள் குறித்து சவதியிடம் ஜனமேஜயா தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். நாரதர் நாராயணனை அநிருத்த வடிவில் பார்த்தார் என்று அவர் கூறினார். ஆனால் அவர் மீண்டும் நாராவும் நாராயணனும் வசித்து வந்த வடாரிக்கு ஏன் விரைந்தார்? இந்த பயணத்திற்கு என்ன காரணம் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். வைசம்பாயனர் கதையை சொல்லத் தொடங்கிய போது ஒரு ஆச்சரிய உணவு காற்றை நிரப்பியது. நாரதர் வேலை தீவுக்கு வந்து மாறாத பரி நாராயணனை பார்த்தார். அச்சத்துடனும் மரியாதையுடனும் அவர் அந்த புனித இடத்தை விட்டு வெளியேறி மேறு மலைகளுக்கு விரைந்தார் என்று அவர் கூறினார். நாரதர் வானத்தை கடந்து நாராவும் நாராயணனும் வசித்த வடாரிக்கு எப்படி வந்தார் என்பதை வைசம்பாயனர் விவரித்தார். நாரதர் நெருங்கிய போது 2 பிரகாசமான உயிரினங்களை பார்த்தார். அவற்றின் மார்புகள் சீவச்சை என்று அழைக்கப்படும் அழகான சுழல்களால் அலங்கரிக்கப்பட்டன. அவற்றின் கட்டப்பட்ட பூட்டுகள் சூரியனைப் போல பிரகாசித்தன. அவற்றின் உள்ளங்கைகள் அன்னத்தின் பாதத்தின் அடையாளத்தை கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் கைகளில் 4 முஸ்தர்கள் 60 பற்கள் மற்றும் 4 கைகளை கொண்டிருந்தன. அவற்றின் முகங்கள் அழகாகவும் நெற்றிகள் அரளமாகவும் இடிப்பார்ந்த ஆழமாகவும் இருந்த இந்த 2 தெய்வங்களையும் பார்த்த நாரதர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அவர்களுக்கு மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினார். அவர்கள் அவை அன்புடன் வரவேற்றனர். முனிவர்கள் அவரது பயணத்தை பற்றி விசாரித்தனர். நாரதர் நாராயணனின் தோற்றத்திற்கும் அவரது தோற்றத்திற்கும் இடையிலான ஒற்றுமையை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். இமாவத்தின் தொலைதூர மலைகளில் உயர்ந்த தெய்வமான நாராயணனின் மீது அசைக்க முடியாத பக்திக்கு புகழ்பெற்ற 2 மதிப்பிற்குரிய முனிவர்களான நர மற்றும் நாராயணர் வாழ்ந்தனர். அவர்களின் கடுமையான தவமும் அசைக்க முடியாத உறுதியும் முதன்மையான தாமரையிலிருந்து பிறந்த பிரம்மாவிடமிருந்து மிக உயர்ந்த புகழை பெற்றன. ஒரு நாள் அவர்கள் சிந்தனையில் அமர்ந்திருந்தபோது அவர்கள் வானரிஷி நாரதரை நோக்கி, ஓ நாரதரே, நீ மிக உயர்ந்த புகழை தகுதியானவன். அநிருத்தத்தின் வடிவத்தில் நாராயணனை நீ பார்த்தாய். வேறு யாராலும் அவரை பார்க்க முடியவில்லை. பிரம்மா கூட இல்லை. புருஷர்களில் முதன்மையானவர், வெளிப்படையான தோற்றம் மற்றும் பார்க்க முடியாதவர். நாராயணனின் நற்பண்புகளை நாராவும் நாராயணனும் தொடர்ந்து புகழ்ந்தனர். தங்களை தவிர வேறு யாராலும் கூறனார் ஆன்மா தவத்தில் ஈடுபட்டுள்ள பகுதியை சரி செய்ய முடியாது என்று விளக்கினர். நாராயணனிடமிருந்து மன்னிப்பு என்ற பண்பு எவ்வாறு உருவானது, பூமியுடன் தன்னை இணைத்து கொண்டது என்பதை அவர்கள் விவரித்தனர். ரசம் சுவை என்ற பண்பு அவரிடமிருந்து உருவானது, தண்ணீருடன் தன்னை இணைத்து கொண்டது. மற்றும் பல அவர்கள் பேசுகையில் நாராயணனுக்கு செல்லும் பாதை நல்லொழுக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது என்பதை வெளிப்படுத்தினர். இந்த பாதையில் நடப்பவர்கள் கண்ணுக்கு தெரியாதவர்களாகி அணுக்களாக சுருங்கி பின்னர் அநிருத வடிவத்திற்குள் நுழைவார்கள். அனைத்து உடல் பண்புகளையும் இழந்து அவர்கள் மனமாக மட்டுமே மாயி பெற்றிமத்திற்குள் நுழைவார்கள். கேத்தட்டாக என்றும் அழைக்கப்படும் வாசுதேவ பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் இருப்பிடம் அல்லது அசல் அடைக்கலம் என்று நாராவும் நாராயணனும் வெளிப்படுத்தினர். மனதை ஒருமுகப்படுத்தி கட்டுப்பாட்டை கடைபிடித்து புலன்களை கட்டுப்படுத்தி
ஒருவரிடம் அர்ப்பணிப்புடன் இருந்தவர்கள் மட்டுமே வாசுதேவருக்குள் நுழைவதில் வெற்றி பெற்றனர். அவர்கள் பேசும்போது தெய்வீக ரிஷி நாரதர் மரியாதையுடன் கைகோர்த்து நாராயணனுக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டார். நாராயணரால் அங்கீகரிக்கப்பட்ட புனித மந்திரங்களை ஓதுவதிலும் உயர்ந்த தெய்வத்தை வணங்குவதிலும் தர்ம இல்லத்தில் பிறந்த நரர் மற்றும் நாராயணரை வணங்குவதிலும் அவர் தனது நேரத்தை பயன்படுத்தினார். 1000 ஆண்டுகளாக வானங்களின் தளத்தால் அளவிடப்பட்டபடி நாரதர் இமாவத்தின் மாரப்பில் படாய் என்று அழைக்கப்படும் ஓய்வு விடுதியில் வசித்து வந்தார். இந்த நேரத்தில் அவர் தெய்வங்கள் மற்றும் பித்திரிகள் மூதாதையர்கள் ஆகிய இருவரின் நினைவாக சடங்குகள் மற்றும் சடங்குகளை நிகழ்த்தினார். ஒரு நாள் இந்த சடங்குகளை செய்யும்போது நாரதரை அணுகினார். அவரிடம், மறுமலர்ச்சி பெற்றவர்களில் முதன்மையானவரே, நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? அந்த சடங்குகளில் நீங்கள் விரும்பும் பழங்கள் என்ன என்று கேட்டார். அனைத்து உலகங்களின் மகத்தான பெருமா நாராயணனிடமிருந்து தனது எழுச்சியை பெற்றார் என்று அவர் வெளிப்படுத்தினார். அந்த பெருமா உற்சாகத்தால் நிரம்பியிருந்தார். உயர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு காட்டில் நராவும் நாராயணனும் காலங்களில் ஞானத்தை தன்னுடன் பகிர்ந்து கொண்டபோது ரிஷி நாரதர் மிகுந்த கவனத்துடன் அமர்ந்தார். அவர்களின் வார்த்தைகள் தேன் போல சொட்டு சொட்டாக அவர்கள் இதயத்தை பரமாத்மாவின் பக்தியால் நிரப்பியது. 1000 ஆண்டுகளாக அவர் அவர்களின் ஓய்வு விடுதியான வடாரியில் வசித்து வந்தார். அங்கு மாறாக தரி வசித்து வந்தார். நாராயணனை பற்றிய சிறந்த சொற்பொழிவால் மானரிஷியின் ஆன்மா சுத்திகரிக்கப்பட்டது. மேலும் அவர் தமக்குள் உள்ள புனித அறிவை சுமந்து இமாவத்தின் மார்பில் தனது சொந்த ஓய்வு இடத்திற்கு திரும்பினார். பாண்டவர்களின் புகழ்பெற்ற வரிசையில் பிறந்த ஒரு இளம் மன்னரிடம் அவர் பேசிய போது நாரதரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. நீங்கள் மாபெரும் வீரர்களின் வழித்தோன்றல் என்று அவர் கூறினார். உங்கள் ஆற்றல் எல்லையற்றது. நாராயணனை பற்றிய இந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தப்பட்டீர்கள். உங்கள் ஆன்மா புனிதப்படுத்தப்பட்டுள்ளது. நாரதர் தொடர்ந்து, நாராயணனை வெறுப்பவர் அவரை நேசிப்பதற்கும் வணங்குவதற்கும் பதிலாக நித்திய நரகத்தில் மூழ்கிவிடுகிறார். அனைத்து உயிரினங்களில் ஆன்மாவான விஷ்ணுவை ஒருவர் எப்படி வெறுக்க முடியும்? அவ்வாறு செய்யும்போது ஒருவர் தன்னைத்தானே வெறுக்கிறார். நாராயணனின் மகிமை குறித்த இந்த சொற்பொழிவை அவரிடம் ஓரிக்காட்டிய ரிஷி வியாசரை பற்றி நாரதனின் கண்கள் பிரகாசித்தன. இந்த வழிபாட்டு முறை, அதன் மர்மங்கள் மற்றும் சுருக்கமான விவரங்களுடன் நாரதர் விளக்கினார். பிரபஞ்சத்தின் கடவுளான நாராயணனிடமிருந்து நானே பெற்றேன். கரி கீதையிலும் கூட இந்த மாபெரும் வழிபாட்டின் கட்டளைகளை சுருக்கமாக குறிப்பிட்டதாக அவர் ராஜாவிடம் கூறினார். வியாசர் என்றும் அழைக்கப்படும் தீவில் பிறந்த கிருஷ்ணர் பூமியில் நாராயணனை தவிர வேறு யாரும் அல்ல. அவர் தான் மகாபாரதத்தை தொகுத்தவர். சூரியன் மறைந்து காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசத் தொடங்கிய போது சதி கதையை எடுத்துக்கொண்டார். சிறந்த மன்னர்கள் என்று அவர் கூறினார். இந்த பெரிய சொற்பொழிவை கேட்டு அவரது மகத்தான தியாகத்தை நிறைவு செய்வதற்கான கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து சடங்குகளையும் தொடங்கினார். நாரதர் மற்றும் சவுதியின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளால் ராஜாவின் தீர்மானம் பலப்படுத்தப்பட்டது. மேலும் ஒரு புதிய நோக்கத்துடன் அவர் குதிரை யாகத்தை செய்யத் தொடங்கினார். சடங்கு முன்னேறும்போது சவுதி தொடர்ந்து கதையை விவரிக்கத் தொடங்கினார். முன்பு அவர் கூறினார், நாரதர் பல முனிவர்கள் மற்றும் பாண்டுவின் மகன்கள், அதேபோல் கிருஷ்ணர் மற்றும் பீஷ்மர் ஆகியோரின் சேவைகளில் இந்த சொற்பொழிவை என் போககருக்கு ஓதினார். முனிவர்கள் மற்றும் 3 உலகங்களின் தலை சிறந்த கடவுளான நாராயணன் பூமியை நிலைநிறுத்துபவராக இருந்தார். அவர் சிறுதிகளின் மற்றும் மனத்தாழ்மையின் ஏற்பாட்டாளராக இருந்தார். மேலும் அவரது பண்புகள் எல்லையற்றவை. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கிய போது மன்னர் ஜனமேலியர் தனது மதிப்புக்குரிய முனிவரான வைசம்பாயனருடன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்த போது
சூரியன் அடிவானத்தில் உதயமாகவில்லை. மன்னரின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன. ஓல் யானி உன்னதமான ஆத்மாவின் தெய்வீக மகிமையையும் தர்ம இல்லத்தில் நாரா மற்றும் நாராயணனின் பிறப்பையும் நான் கேள்விப்பட்டேன். நீரில் மூழ்கிய பூமியை உயர்த்துவதாக உயர்ந்த தெய்வம் கருதிய சக்தி வாய்ந்த பராராவிலிருந்து பிண்டா தோன்றியதை பற்றியும் கேள்விப்பட்டேன். சொல்லுங்கள், மனிதர்களில் சிறந்தவரே கரி ஏல் குதிரை தலையுடன் கூடிய சக்தி வாய்ந்த வடிவத்தில் தோன்றினார். எந்த படைப்பாளரான பிரம்மா பெரிய வடர் பெருங்கடலில் கரையில் பார்த்தா தலைமுறையாக கடந்து வந்த ஒரு பழங்கால கதையை நெசவு செய்ய தொடங்கிய போது வைசம்பாயனனின் கண்கள் மின்னின. தாஜாவே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் 5 அடிப்படை கூறுகளின் கலவையின் விளைவாகும். இது உள்ளதமான பகவானின் புத்திசாலித்தனத்தின் கலவையாகும். முடிவிலியால் நேசிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த நாராயணன் பிரபஞ்சத்தின் உன்னதமான இறைவன் மற்றும் படைப்பாளர். அவர் எல்லாவற்றுக்கும் உள்ளார்ந்த ஆன்மா மற்றும் வரங்களை வழங்குபவர் வையம்பாயனர். பேசுகையில் ராஜாவின் மனம் தனது சொந்த அனுபவங்களுக்கு திரும்பி சென்றது. பிரம்மா பெரிய வடர் பெருங்கடலின் கரையில் பார்த்த குதிரை தலை கொண்ட விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த வடிவத்தை பற்றி வைசம்பாயனரிடம் ஒருமுறை கேட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். ராஜாவின் ஆர்வம் அவரை கவர்ந்தது. மேலும் அவர் மீண்டும் கேட்டார், சொல்லுங்கள் சிறந்த மனிதர்களே, கரி ஏன் குதிரை தலை கொண்ட சக்தி வாய்ந்த வடிவத்தில் தோன்றினார்? வைசம்பாயனர் தெரிந்தே புன்னகைத்தார். ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு அரசியத்தை அவர் வைத்திருப்பதைப் போல அவர் ஒரு பண்டைய படைப்பின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது ஆரம்பகால இருளிலிருந்து பிரம்மாவின் பிறப்பை பற்றி பேசுகிறது. இருள் ஆரம்பமானது மற்றும் அழியாமையால் நிரம்பியுள்ளது என்று வைசம்பாயனர் கூறினார். ஆரம்பகால இருளிலிருந்து எழும் பிரம்மா தனது சொந்த ஆற்றலால் பிரபஞ்சத்தின் யோசனைக்குள் உருவாகி புருஷ வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார் வைசம்பாயனர். தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் ராஜாவின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. தாமரை இதழ்கள் போன்ற கண்களை கொண்ட பிரம்மா அனிருதாவின் தொப்புளிலிருந்து தோன்றிய தாமரைக்குள் எப்படி பிறந்தார் என்பதை முனிவர் விவரித்தபோது அவர் கவனமாக கேட்டார். அந்த தாமரை மீது அமர்ந்திருந்த பிரம்மா எல்லா திசைகளிலும் நீர்நிலைகள் வீழ்ந்திருப்பதைக் கண்டு பிரபஞ்சத்தை உருவாக்கத் தொடங்கினார். ஆனால் பிரம்மாவின் மகிழ்ச்சி குறுகிய காலமே நீடித்தது. ஏனென்றால் தனது படைப்புகள் 2 சக்தி வாய்ந்த தெய்வீகர்களான மது மற்றும் கைதபா ஆகியோரால் அச்சுறுத்தப்படுவதை அவர் விரைவில் உணர்ந்தார். இந்த அசுரர்கள் பிரம்மாவின் மிக பெரிய பலமாகவும் அடைக்கலமாகவும் இருந்த 4 வேதங்களையும் கைப்பற்றினர். வைசம்பாயனர் பிரம்மாவின் படைப்புகளை நினைவு கூர்ந்தபோது ராஜாவின் இதயம் அனுதாபத்தால் பெருகியது. மன்னர் ஜனமேயா தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது தனது மரியாதைக்குரிய ஆசிரியரான வைசம்பாயனிடமிருந்து பக்தியின் கதையை கேட்க ஆர்வமாக இருந்தபோது சூரியன் பூமியில் உதயமாகவில்லை. அன்புள்ள வைசம்பாயனரே, சொல்லுங்கள், ஒருவர் எப்படி மிக உயர்ந்த முடிவை அடைகிறார்? அறிவை விட உயர்ந்ததாக தோன்றும் இந்த பக்தியின் மதம் என கடவுள்களும் முனிவர்களும் மனிதர்களிடையே நடந்து கொண்டிருந்த பண்டைய காலத்தின் கதையை அவர் தொடங்கப் போகிறார் என்பதை அறிந்த வைசம்பாயனர் புன்னகைத்தார். முனிவர்களின் மத்தியில் பக்தியின் தன்மையை விளக்கிய புனிதரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தொடங்கினார். வைசம்பாயனர் கூறினார், பண்டைய நாட்களில் படைப்பாளரான பிரம்மா நாராயணனின் மனதில் இருந்து பிறந்தபோது உன்னதமான பகவான் தனது தெய்வம் மற்றும் பைத்தா சடங்குகளை இதே மதத்தின்படி செய்தார். தண்ணீரின் நுரையை வாழ்ந்த முனிவர்கள் அதை நாராயணனிடமிருந்து பெற்றனர். அதேபோல் வைகாலசர்கள், சோமர்கள் மற்றும் தத்ரா ஆகியோரும் செய்தன. வைசம்பாயனர் பேசுகையில் பிரபஞ்சத்திலிருந்து அது காணாமல் போன பிறகு சோமரிடமிருந்து பக்தி மதத்தை பிரம்மா பெற்றபோது காட்சி ஒரு தொலைதூர சகாப்தத்திற்கு மாறியது. கிரான்ச்சேர் இந்த புனித வழிபாட்டை ருத்ரருக்கு வழங்கினார். அவர் அதை வழிகிரியர்களுக்கு தெரிவித்தார். அந்த முனிவர்கள் தங்கள் ஆழமான புரிதலுக்கு பெயர் பெற்றவர்கள். ஆனால் நாராயணனின் மாயை விரைவில் வழிபாட்டை மீண்டும் ஒரு முறை மறைக்க செய்தது. நாராயணனின் காதிலிருந்து
பிரமாக தோன்றிய பின்னத்தான் மதம் மீண்டும் தோன்றியது. விசி சுவர்ண அதை பெற்று தினமும் 3 முறை ஓதினார். அதன் பெயரை திருசுவர்ண பெற்றார்களை தொடர்ந்தது. காற்றின் கடவுள் வழிபாட்டை முனிவர்களுக்கு தெரிவித்தார். அவர்கள் தியாக பசாலங்களில் வாழ்ந்தனர். மேலும் பெருங்கடல் அதை நாராயணனின் சாம்ராஜ்யத்திற்குள் உள்வாங்கியது. எனவே ஒவ்வொரு கல்பாலும் பக்தியின் மதம் மீண்டும் தோன்றியது. மீண்டும் மறைந்துவிடும் மறைகமனின் இறுதி பிறப்பில் அவர் நாராயணனின் மூக்கிலிருந்து தோன்றிய போது உன்னதமான பகவானே பிரம்மாவின் முன்னிலையில் இந்த புனித வழிபாட்டை பாடினார். பிரம்மாவின் மகன் சனத்குமாரர் அதை படித்தார். இதனால் இந்த சுழற்சி தொடர்ந்தது. தினமேயா மிகுந்த கவலத்துடன் அதை கேட்டு அவரது சந்தேகங்கள் வைசம்மாயனின் வார்த்தைகளால் நீக்கப்பட்டன. இது பண்டைய ஞானத்தின் கதை என்று அவர் கூறினார். காலங்காலமாக கடந்து வந்த பக்தியின் சக்திக்கு ஒரு சான்று வைசம்பாயனர் சம்மதத்துடன் தலையசைத்தார். ராஜாவே, பக்தியின் மதம் உண்மையில் அறிவை விட உயர்ந்தது. இது அர்ப்பணிப்பு மற்றும் பக்தி தேவைப்படும் ஒரு பாதை. ஆனால் அதை பின்பற்றுபவர்களுக்கு மிக உயர்ந்த முடிவு நாராயணனுடன் ஒன்றிணைவதற்கான விடுமதி அளிக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான கற்றல் அரங்குகளில் ஞானத்தின் மீது தீராத தாரும் கொண்ட ஒரு இளம் இளவரசரான ஜனமேஜா தனது மதிப்பிற்குரிய ஆசிரியரான வைசம்பாயனரின் ஆலோசனையை நாடினார். ஜனமேஜா ஓ புத்திசாலி என்று கேட்டார். சங்கி அமைப்பு, பஞ்சராத்திர வேதங்கள் மற்றும் ஆரலேக வேதங்கள் வரிவொலிக்கான இந்த வெவ்வேறு பாதைகள் அவை அனைத்தும் ஒரே வாழ்க்கை முறை கற்பிக்கின்றனவா, அல்லது அவற்றின் போதனைகள் ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றனவையவு? வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களை கொண்ட வைசம்பாயனர் பேசத் தொடங்கினார். இருளை விரட்டியடித்தவரும் சச்சவதி ஒரு தீவில் பராசரரிடம் பெற்றெடுத்தவருமான அந்த மாபெரும் வீசியை நான் வணங்குகிறேன். அவருக்கு மிகுந்த அறிவும் ஆன்மாவின் தாள மனப்பான்மையும் உள்ளது. நாராயணனின் 6வது வடிவமான பிரம்மாவின் தோற்றம் இவதான் என்றும் யோகா சக்தியை கொண்ட முனிவர்களில் முதன்மையானவர் என்றும் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஜனநேதியின் ஆர்வத்தை தூண்டிவிட்டார். அவர் கேட்டார், சிறந்த மீளுருவாக்கம் பெற்றவர்களே வசிஷ்டருக்கு சக்தி என்ற மகன் இருந்ததாகவும் பாசர கிருசரை பெற்றதாகவும் இப்போது வியாசர் நாராயணனின் மருள் என்றும் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் முன்பு என்னிடம் சொன்னீர்கள். நாராயணனிடமிருந்து முந்தைய பிறப்பில் வியாசர் பிறக்கவில்லையா? வைசம்பாயனர் புன்னகைத்தார். அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் மின்னின சுதிகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள விரும்பிய எனது போதகர் இமாவ மலைகளின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சிறிது காலம் வாழ்ந்தார். மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் அவர் தனது தாத்தால் சோர்வடைந்தார். அந்த நேரத்தில் சுமந்தா, ஜெய்மிலி பைலா, நானும் அவரது சொந்த மகனான சுதாவும் அவரை கவனித்தனர். அவர்கள் தங்கள் போதகருக்காக காத்திருந்த போது அந்த பேய் ஊழியர்களின் மத்தியில் பேய் தெய்வங்களில் ஆண்டவரைப் போல வியாசர் பிரகாசித்தார். வேதங்களை அவற்றின் அனைத்து கிளைகளுடனும் மகாபாரதத்தின் அனைத்து வசனங்களில் அர்த்தங்களையும் மறுபரிசீலனை செய்த பிறகு ஒரு நாள் மிகுந்த கவனத்துடன் அவர்கள் தங்கள் போதகரை அணுகினர். அவர் தனது புலன்களை கட்டுப்படுத்தி சிந்தனையில் மூழ்கினார். உரையாடலில் ஒரு இடைவெளி இருந்ததால் மகாபாரதத்தில் உள்ள வேதங்கள் மற்றும் வசனங்கள் அர்த்தங்களை தங்களுக்கு விளக்குமாறு அவர்கள் வியாசரை கேட்டுக்கொண்டனர். மேலும் நாராயணனிடமிருந்து அவர் பிறந்த சம்பவங்களையும் அவர்களுக்கு விளக்குமாறு கேட்டுக்கொண்டனர். விசாரணையின் அனைத்து தலைப்புருடனும் அவர் இருந்ததால் அவர் முதலில் ஸ்ருதிகள் மற்றும் மகாபாரதத்தின் விளக்கங்களைப் பற்றி விவாதித்தார். பின்னர் நாராயணனிடமிருந்து அவர் பிறந்த சம்பவம் தொடர்பான பின்வரும் சம்பவங்களை அவர்களுக்கு விவரிக்கத் தொடங்கினார். சீடர்களே, கேளுங்கள் என்று வியாசர் தொடங்கினார். இந்த கதைகளில் முதன்மையானவை ஒரு கிருஷி திறப்புடன் மீண்டும் தொடர்புடைய இந்த சிறந்த வரலாறுகள் கிருதயுகத்துடன் தொடர்புடைய இந்த கதை பிரமாண்டமான கூட்ட அரங்கில் புத்திசாலியும் நியாயமானவருமான மன்னரான ஜனமேயா தனது மரியாதைக்குரிய ஆசிரியரான வைசம்பாயனரிடம் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினார். ஓமிலுருவாக்கம் செய்பவரே என்று அவர் கேட்டார். பல புருஷர்கள் இருக்கிறார்களா, அல்லது ஒருவர் மட்டுமே? அவர்களில் யார் எல்லா புருஷர்களிலும் முதன்மையானவர், எல்லாவற்றுக்கும்
ஆதாரம் என்ன? ராஜாவின் ஆர்வம் தெளிவாக இருந்தது. இந்த விசாரணை பல நூற்றாண்டுகளாக அறிஞர்களால் விவாதிக்கப்பட்டு வருவதை அறிந்த வேசமாயனர் திரும்பே சிரித்தார். குருவின் இனத்தின் இரத்தினமே வேசமாயனர் தொடங்கினார். சங்கியா மற்றும் யோகா முறைகளின் முகங்களில் பல புருஷர்கள் விவாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதைகளை பின்பற்றுபவர்கள் பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு புருஷன் என்ற கருத்தை ஏற்கவில்லை. அவர் தொடர்வதற்கு முன்பு ஒரு கணம் நிறுத்தினார். இருப்பினும் பல புருஷர்கள் உயர்ந்த புருஷனில் ஒரே தோற்றத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுவதைப் போலவே இந்த முழு பிரபஞ்சமும் அந்த ஒரு உயர்ந்த உயிரினத்துடன் ஒத்திருக்கிறது என்று சொல்லலாம். சமாயனர் பேசுகையில் தனது மதிப்பிற்குரிய போதகர் வியாசரிடமிருந்து அவர் பெற்ற அறிவால் அவரது கண்கள் பிரகாசித்தன. இதை நான் இப்போது விளக்குகிறேன் என்று மகா முனிவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தலை வணங்கினார். புருஷரை பற்றிய இந்த ஊகம் அனைத்து வேதங்களிலும் காணப்படுகிறது. இது ரீட்டா மற்றும் சத்தியத்துடன் ஒத்ததாக நன்கு அறியப்படுகிறது. அவர் தொடர்வதற்கு முன்பு ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். முனிவர்களில் முதன்மையான வியாசரே இந்த மர்மத்தை பற்றி சிந்தித்துள்ளார். சம்பாயனர் பேசுகையில் தலைமுறையாக கடந்து வந்த ஒரு பண்டைய கதையை அவர் நினைவு கூறத் தொடங்கினார். இது மாபெரும் தெய்வமான பிரமாவின் கதையாகும். அவர் அடிக்கடி ஆழ்கடலின் நடுவில் அமைந்துள்ள கம்மியமான மலையான வையன்னாவுக்கு திரும்பி செல்வார். அங்கு தனது சொந்த இருப்பிடத்தின் பிரகாசத்தால் சூழப்பட்ட பிரமா ஒரே உலகளாவிய புருஷனை தியானம் செய்வார். ஒரு நாள் பிரமா அந்த புனித மலையில் அமர்ந்திருந்தபோது வித்ரா என்றும் படைக்கப்படும் அவரது மகன் மகாதேவ் அவரை எதிர்கொண்டார். மகிழ்ச்சியான இதயத்துடன் வித்ரா தனது மூதாதையர் முன் ஆஜராகி அவரது கால்களை வணங்கினார். தனது மகனைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா தனது இடது கையால் அவரை உயர்த்தி வார்த்தைகளால் உரையாற்றினார். இது அவர்களின் உரையாடலின் பொக்கை எங்கென்றும் மாற்றும் வரவேற்கிறேன். வலிமையான கரங்களே என்று பிரம்மா கூறினார். நல்ல அதிர்ஷ்டம், இவ்வளவு நீண்ட காலத்திற்கு பிறகு நான் உன்னை பார்க்கிறேன். உங்கள் தவம் மற்றும் வேத படிப்புகளுடன் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். தனது தந்தையின் வார்த்தைகள் கருணையுடனும் ஆர்வத்துடனும் உள்ளன என்பதை அறிந்த ரித்தா புன்னகைத்தார். எல்லாம் நன்றாக இருக்கிறது ஓ புகழற்றவரே என்று அவர் பதிலளித்தார். உங்கள் கிருபையால் எனது தவம் மற்றும் வேத படிப்புகளில் எல்லாம் சரியாக உள்ளது. ஆனால் அவர்கள் பேசுகையில் ஒரு ஆச்சரிய உணர்வு காற்றில் அமியது. வயலில் மலையில் தனிமையை தேடி தனது வழக்கமான இருப்பிடத்திலிருந்து விலகி சென்றதாக பிரம்மா ரித்தரிடம் வெளிப்படுத்தினார். ஒரு அமைதியான மற்றும் கம்பீரமான சூழலில் பிரம்மா தனது அன்பான மகனுடன் நித்திய புருஷனின் மர்மங்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். கேளுங்கள் என் மகனே என்று அவர் கூறினார். மனிதனின் அனைத்து புரிதலையும் மீறிய இந்த உன்னதமான மனிதனின் கதையை கேளுங்கள். அவர் நித்தியமானவர், மாறாதவர், அளவிட முடியாதவர், இருப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் பரவியுள்ளார். பிரம்மா பேசுகையில் அவரது வார்த்தைகள் மரியாதையுடனும் பிரமிப்புடனும் வழிந்தன. புருஷனை யாராலும் பார்க்க முடியாது என்று அவர் விளக்கினார். அவருக்கோ அல்லது பிற கடவுள்களுக்கு கூட அல்ல அறிவு உள்ளவர்கள் மட்டுமே அவரை பார்க்க முடியும் என்று அவர் கோரினார். உடல் சரீரம் இல்லாவிட்டாலும் அவர் ஒவ்வொரு உயிரினத்திலும் வசிக்கிறார். ஆனால் அவர்களின் செயல்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். பிரம்மாவின் வார்த்தைகள் அவரது மகனின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. எல்லா உயிரினங்களிலும் வசிக்கும் மற்றும் அவற்றின் செயல்களை கவனிக்கும் புருஷன் எப்படி அனைத்தையும் பார்க்கும் சாட்சியாக இருக்கிறார் என்பதை அவர் விவரித்தார். யாரும் அவரை புரிந்து கொள்ளவோ முடியாது. ஏனென்றால் அவர் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் என்று பிரம்மா கோரினார். கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் வளிமண்டலம் மிகவும் புனிதமானது. புருஷனின் இருப்பு வெளிப்படுத்தப்படுவது போல் இருந்தது. பிரம்மா தொடர்ந்து பேசுகையில் அவர் புருஷனை ஒரு பரந்த முடிவற்ற கடலுடன் ஒப்பிட்டார். நெருப்பு பல இடங்களில் எரியும் போலவே இன்னும் ஒன்றாகவும் தனிமையாகவும் உள்ளது. சூரியனின் கதிர்கள் தொலைதூரம் பரவியிருந்தாலும் ஒரே மூலத்திலிருந்து உருவாகின்றன. அதேபோல் புருஷனும் எல்லையற்ற எப்போதும் பாயும் விரிவாக்கம் அதிலுள்ள அனைத்தையும் கொண்டுள்ளது. பிரம்மா தனது மகனிடம் பண்புகளை விளக்கிக் கொள்வதற்கான ரகசியத்தை வெளிப்படுத்தினார். உடல் மற்றும் புலன்களின் நனவை கைவிடுவதன் மூலம் ஒருவர் முழுமையான அமைதியை அடைந்து புருஷனுடன் அடையாளம் காண முடியும் என்று அவர் விளக்கினார்.
புருஷலின் நுண்ணிய இருப்பை அதன் 4 வடிவங்களில் புரிந்து கொள்ளும்போது இந்த நிலை அடையப்படுகிறது. அனிருத்தா, பிரத்யும்னா, சங்கர்ஜனா மற்றும் வாசுதேவா பிரமா தனது கதையை முடிக்கும்போது கற்றறிந்த மனிதர்களால் புருஷருக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பெயர்களை பற்றி அவர் பேசினார். சிலர் அவரை உயர்ந்த ஆன்மா, மற்றவர்கள் ஒரே ஆன்மா அல்லது வெறுமனே ஆன்மா என்று அழைக்கிறார்கள். ஆனால் பிரம்மாவை பொறுத்தவை ஒரே ஒரு உண்மை மட்டுமே இருந்தது. புருஷர் எப்போதும் பண்பற்றவர், எப்போதும் தெய்வீகமானவர், அனைவருக்கும் நித்தியமாக இருக்கிறார்களது மரலை இறுதியாக பார்த்த பிரம்மா புருஷனுடன் தனது சொந்த தோற்றத்தையும் தொடர்பையும் அவருடன் பகிர்ந்து கொண்டார். நான் பிரம்மா, அவரிடமிருந்து பிறந்தவன். நீ என் குழந்தை, என்னிடமிருந்து பிறந்தவன். அவரிடமிருந்து பிரபஞ்சம் அதன் அனைத்து உயிரினங்களுடனும் வேதங்களுடனும் பாய்கிறது என்று கூறினார். பிரம்மா பேசுவதை முடித்தவுடன் வைமண்டலம் ஒரு வித்தியாசமான ஆற்றலால் அதிர்வது போல் தோன்றியது. புருஷனின் சாராம்சம் அவரது மகனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதைப் போல இந்த புனிதமான தருணத்தில் பிரம்மாவின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவரது மகன் ஞானத்துடனும் மரியாதையுடனும் குடித்து பிரவணமாக கேட்டுக்கொண்டிருந்தார். வசமாயினர். ஜனமேயா மன்னரிடம் மீண்டும் ஒருமுறை தேசத் தொடங்கியதும் அஸ்தினபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. நாராயணனின் கதையிலிருந்து ராஜாவின் கண்கள் இன்னும் ஆச்சரியத்தால் பிரகாசித்தன. மேலும் வைசம்பாயனர் பண்டைய மரபுகளுக்குள் மறைந்திருக்கும் பெரிய கதைகளின் மேற்பரப்பை அவர் கீறத் தொடங்கியுள்ளார் என்பதை அறிந்திருந்தார் வைசம்பாயனர். பேசுகையில் பாண்டவரில் மூத்தவரான யுதிஷ்டிரர் எழுப்பிய கேள்விக்கு அவர் தனது கவனத்தை திருப்பினார். பாட்டி என்று யுதிஷ்டிரர் கூறினார். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெற விரும்புவோரின் கடமைகளை பற்றி நீங்கள் எங்களிடம் கூறியுள்ளீர்கள். ஆனால் உலகில் வாழ்பவர்களை பற்றி என்ன? அவர்களின் கடமைகள் என்ன? அவர்கள் எப்படி நல்லொழுக்கத்தையும் நோக்கத்தையும் கொண்ட வாழ்க்கையை அடைய முடியும்? பாண்டவர்களின் மதிப்பிற்குரிய பெயரான பீஷ்வர் யுதிஷ்டிரரின் கேள்விக்கு பதிலளிக்க எழுந்து நிற்கும்போது புன்னகைத்தார். ஒவ்வொரு வாழ்க்கை முறைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட கடமைகள் பெரும் தியாகங்களுக்கும் பரிசுகளுக்கும் வழிவகுக்கும் கதவுகள் போன்றவை என்று பீஷ்மர் கூறினார். அவை பயனற்றவை அல்ல, மாறாக உண்மை மற்றும் அறிவொளிக்கான பாதை. இந்த கடமைகளை விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொள்பவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை பாராட்டுவார். பீஷ்வர் பேசும்போது அவரது கண்கள் வேறொரு காலத்திற்கும் இடத்திற்கும் அலைந்து திரிவது போல் தோன்றியது. அவர் பண்டைய காலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது வான ரிஷி நாரதர் கடவுள்களின் ராஜாவான இந்திரனுடன் உரையாடினார். தனது ஞானத்திற்கும் சக்திக்கும் புகழ்பெற்ற முனிவரான நாரதர் இந்திரனின் அரசவைக்கு பயணம் செய்தார். அங்கு அவர் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார். நாரதரின் அனுபவங்களைப் பற்றி ஆர்வமாக இருந்த இந்திரன் பிரபஞ்சத்தின் வழியாக அவர் மேற்கொண்ட பயணங்களில் அற்புதமான ஒன்றை கண்டிருக்கிறாரா என்று கேட்டார். நாரதர் அவரது கண்கள் கேளிக்கையுடன் மின்னி வரவிருக்கும் காலங்களுக்கு நினைவு கூறப்படும் ஒரு கதையை விவரிக்க தொடங்கும்போது புன்னகைத்தார். நாரதர் கூறினார், நான் பல விஷயங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்லப்போகும் ஒரு கதை இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் மற்றும் முக்கியத்துவத்தின் கதை. காலத்தின் இடைவெளியில் ஒரு பொக்கிஷத்தைப் போல மறைக்கப்பட்டுள்ளது. சம்பாயனர் பேசுகையில் அவரது குரல் மேலும் உற்சாகமாக வளர்ந்தது. மன்னர் ஜனமேஜயா மிகுந்த கவனத்துடன் முன்னோக்கி சாய்ந்தார். பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் தெய்வீகத்தின் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தும் ஒரு கதை உண்மையிலேயே குறிப்பிடத்தக்க ஒன்றை கேட்கப் போகிறார் என்பதை மன்னர் அறிந்திருந்தார். எனவே நரதர் இந்திரனிடம் சொன்ன கதையை ஒரு ஆழ்ந்த மூச்சுடல் வைசம்பாயனர் விவரிக்கத் தொடங்கினார். இது மாபெரும் அழகு மற்றும் சக்தியின் கதையாகும். இது ஜனமேஜயா மன்னரின் வாழ்க்கையின் போக்கை என்றென்றும் மாற்றும். தம்பீரமான கங்கை நதியின் தென்கரையில் அமைந்துள்ள மராபத்ப என்கிற புனித நகரத்தில் அத்தியின் வைத்தோன்கள் என்ற மரியாதைக்குரிய பிராமணர் வாழ்ந்தார். இந்த உன்னதமான ஆன்மா அவரது செறிவுள்ள மனது மற்றும் இணக்கமான இயல்புக்கு புகழ்பெற்றது. அவரது சந்தேகங்கள் நம்பிக்கை மற்றும் சிந்தனையால் நீக்கப்பட்டன. மேலும்
அவர் சரியான தெளிவுடன் பாதையில் நடந்து சென்றார். அவர் தனது புலன்களில் மாஸ்டர் எப்போதும் திருப்தியாக இருந்தார். வேதங்களை படிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். ஒரு குடும்ப தலைவராக அவருக்கு பல குழந்தைகள், உறவினர்கள் இருந்தனர். அவரது குடும்பத்தின் நற்பெயர் அவர்களின் நீதியான நடத்தையின் அடிப்படையில் கட்டப்பட்டது. மேலும் அவர்கள் வேத வாழ்க்கை முறையை கடைபிடித்ததற்காக அனைத்து நல்ல மனிதர்களாலும் மதிக்கப்பட்டனர். இருப்பினும் பிராமணர் ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தார். அவரது வாழ்க்கையின் நோக்கம் உள்நாட்டு எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதை உணர்ந்தார். ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற விருந்தினர் அவரது வீட்டு வாசலுக்கு வந்தார். இந்த ஞானியான பிராமணர் உயர்ந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்காக அறியப்பட்டு ஆசீர்வாதங்களுடன் வந்தார். அவர் தனது விருந்தினரின் வீட்டில் குடியேறிய போது பிராமணர் இந்த விருந்தினர் மீது தனது ஆழ்ந்த பாசத்தை வெளிப்படுத்தினார். அவர் தனக்கு ஒரு நண்பரைப் போல மாறிவிட்டார். வணக்கத்திற்குரியவரே என்று பிராமணர் கூறினார். நான் என் சுமையை உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். என் வீட்டு வேலைகளை என் மகனிடம் ஒப்படைத்த பிறகு நான் மனித வாழ்வின் மிக உயர்ந்த பாதையில் செல்ல ஏங்குகிறேன். நான் பற்றுகளின் எல்லைகளை தாண்டி உயர்ந்த ஆத்மாவுடன் ஒன்றிணைய விரும்புகிறேன். ஐயோ, அன்பு மற்றும் பற்றுதலின் பிணைப்புகளால் பிழைக்கப்பட்ட நான் முதல் அடியை எடுப்பது கடினம். அவர் தொடர்ந்தார். என் வாழ்க்கையில் சிறந்த ஆண்டுகள் உள்நாட்டு கடமைகளை கடைபிடிப்பதில் கழிந்துள்ளன. ஆனால் இப்போது நான் எனது மீதமுள்ள நேரத்தை எதிர்கால பயணத்திற்கு தயாராவதற்கு ஒதுக்க விரும்புகிறேன். உலக வாழ்வின் கடலை கடக்கும் எண்ணம் என் மீது பெரிதும் உள்ளது. என்னை கடந்து செல்லும் தமத்தின் படகை நான் இங்கே கண்டுபிடிப்பேன். பிராமணரின் வார்த்தைகள் ஆழமான ஏக்கம் மற்றும் நிச்சயமற்ற உணர்வை கொண்டிருந்தன. தெய்வங்கள் கூட துன்புறுத்தலை எதிர்கொண்ட கதைகளை அவர் கேள்விப்பட்டார். மேலும் அவர் யமனின் தரங்களின் வரிசைகளை பார்த்தபோது அவரது இதயம் விரக்தியால் கலத்தது. நான் உலக இன்பங்களில் ஆர்வம் இழந்துவிட்டேன் என்று அவர் தனது விருந்தினரிடம் ஒப்புக்கொண்டார். யாரிகளின் பிச்சைக்கார வாழ்க்கை முறையிலும் நான் எந்த மரியாதையையும் காணவில்லை. மரியாதைக்குரியவரே, புத்திசாலித்தனத்தையும் பகுத்தறிவையும் அடிப்படையாக கொண்ட உங்கள் ஞானத்தை பயன்படுத்தி என்னை விடுதலைக்கு வழியடத்தும் பாதையை நோக்கி என்னை வழியடத்துமாறு நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். விருந்தினர் கவனமாக கேட்டார். இரக்கமும் புரிதலும் நிறைந்திருந்த அவரது முகம் அவர் பதிலளித்தார். உன்னதமான பிராமணரே, நானும் கிடைக்கக்கூடிய பல பாதைகளால் குழப்பமடைகிறேன். சொர்க்கத்தின் கதவுகள் எண்ணக்கவை, ஒவ்வொன்றும் வெவ்வேறு வழிகளில் கட்சிப்பை உறுதியளிக்கின்றன. விடுதலை, தியாகங்கள், வனவசிப்பிடம், வீட்டு கடமைகள், ராஜ்யம், ஆன்மா கட்டுப்பாடு, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் அல்லது இரக்கத்தையும் உண்மையையும் வளர்ப்பது. விருந்தினர் தொடர்ந்தார். சில துணிச்சலான போர் வீரர்கள் போரில் தங்கள் உயிரை தியாகம் செய்து சொர்க்கத்திற்கு ஏறுகிறார்கள். மற்றவர்கள் வேதங்களை படிப்பதில் அர்ப்பணிப்புடன் நல்லொழுக்கத்தை கொண்டுள்ளனர் மற்றும் கடவுள்களின் சாம்ராஜ்யத்தை அடைகிறார்கள். இன்னும் மற்றவர்கள் ஒரு அமைதியான சூழலில் ஒரு விருந்தினர் மதிப்பிற்குரிய பிராமணர் முன் அமர்ந்தார். அவரது கண்கள் பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதையை பகிர்ந்து கொள்வதற்கான ஆர்வத்துடன் பிரகாசிக்கின்றன. கவனமாக கேளுங்கள் பிராமணரே என்று அவர் தொடங்கினார். ஏனென்றால் நான் என் மதிப்பிற்குரிய போதகரிடமிருந்து கடந்து வந்த ஒரு கதையை உங்களுக்கு விவரிக்க. என் புனிதமான கோமதி ஆற்றின் காயில் அமைந்துள்ள நைமிஷா காட்டில் சூரியன் தனது சூடான கதிர்களை வீசும்போது விருந்தினரின் வார்த்தைகள் பிராமணரை ஒரு கடந்த காலத்திற்கு கொண்டு சென்றன. ஒரு காலத்தில் நீதியில் சக்கரம் ஏற்கப்பட்ட அதே இடத்தில் தெய்வங்களால் ஒரு பெரிய தியாகம் செய்யப்பட்டது. மிகவும் புகழ்பெற்ற பூமிக்குரிய மன்னர் மந்தாக்ரி தெய்வீக சாம்ராஜ்யத்தின் வலிமையான ஆட்சியாளரான இந்திரனை கூட தோற்கடித்த நகர்களால் கட்டப்பட்ட இந்த நகரத்தின் மையத்தில் பத்மநாபா அல்லது பத்மா என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான மனிதர் வசித்து வந்தார். மன்னிக்க முடியாத தன்மை கொண்ட நாகா. அவரது இருப்பு 3 பாதைகளின் மூலம் அடையக்கூடிய நல்லிணக்கத்திற்கு ஒரு சான்றாகும். செயல்கள், அறிவு மற்றும் வழிபாடு. மிகுந்த கவனத்துடன் அவர் எல்லாவற்றையும் பிரதிபலித்தார். நீதிமான்களை பாதுகாத்தார். அதே நேரத்தில் தனது 4 மடங்கு கொள்கையான சமாசம், கருத்து
வேறுபாடுகளை தூண்டுதல், பரிசுகள் அல்லது லஞ்சம் கொடுப்பது மற்றும் தேவைப்படும் போது சக்தியை பயன்படுத்துதல் ஆகியவற்றால் துன்மார்க்கர்களை தண்டித்தார். விருந்தினரின் வார்த்தைகள் பத்மநாபனின் தெளிவான உருவத்தை வரைந்தன. அவர் விருந்தினர்களை திறந்த கைகளுடன் வரவேற்றார். அவரது புத்திசாலித்தனம் அவரது பரந்த வேத அறிவுடன் மட்டுமே பொருந்தியது. மேலும் ஒருவர் விரும்பக்கூடிய அனைத்து விரும்பத்தக்க நல்லொழுக்கங்களையும் அவர் உள்ளடக்கினார். அவர் வேதங்களை படிப்பதில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். தவம் மற்றும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடித்தார். மேலும் பெரும் செல்வத்தை கொண்டிருந்தார். அவரது நடத்தை ஒவ்வொரு அம்சத்திலும் முன்மாதிரியாக இருந்தது. உண்மை, கருணை மற்றும் தீமை இல்லாதது. விருந்தினர் தனது கதையை தொடர்ந்தபோது பிராமணரின் கற்பனை நாகாவின் வசிப்பிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பத்மநாபர் தனது விருந்தினர்கள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் உணவளித்து உணவு அருந்துவார். அவரது பேச்சு மென்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. ஞானத்தை தேடுபவர்களுக்கு வழிகாட்டியது. அவர் ஒவ்வொரு செயலையும் ஆய்வு செய்தார். அது அனைத்து உயிரிழங்களுக்கும் பயனளிக்கும் என்பதை உறுதி செய்தார். விருந்தினரின் வார்த்தைகள் நாகரின் வாழ்க்கையில் ஒரு திரைச்சிலை மிக உயர்ந்த இலட்சியங்களை உள்ளடக்கிய ஒரு உயிரிழத்தை வெளிப்படுத்துகின்றன. பத்மநாபா கங்கையின் நடுவில் உள்ள ஒரு ஏரியின் நீரைப் போல தூய்மையான மற்றும் துருப்பிடிக்காத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். இது அவரது உன்னதமான வம்சாவளிக்கு ஒரு சான்றாகும். விருந்தினர் தனது கதையை முடித்தவுடன் பிராமணர் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்தார். விருந்தினர் தனது போதகரிடமிருந்து பகிர்ந்து கொண்ட ஞானத்தை அவரது மனம் பிரதிபலித்தது. பத்மநாபனின் கதை அவருக்குள் ஒரு தீப்பொறியை தூண்டி நீதியை நோக்கிய பாதையை ஒள செய்து இந்த அசாதாரணமான நபரிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெற அவை தூண்டியது. பிராமணர் பேசி முடித்ததும் விருந்தினரின் கண்கள் ஆழ்ந்த நிம்மதியின் உணர்வால் பிரகாசித்தன. நீண்ட மற்றும் கடினமான பயணத்திற்கு பிறகு இறுதியாக தனது பேக்கின் எடையை குறைத்த ஒரு பயணியைப் போல அவர் திருப்தியின் பெருமூச்சை வெளிப்படுத்தினார். விருந்தினரின் வார்த்தைகள் நன்றியுடன் பாய்ந்தன. வறண்ட கோடை நாளில் ஒரு குளிர்ந்த கிளாஸ் தண்ணீரை கண்டுபிடிப்பது அல்லது பல மணி நேர பசிக்கு பிறகு ஒரு சுவையான விருந்தில் மூழ்குவது போன்ற ஆறுதலை அவர் உணர்ந்ததை ஒப்பிட்டனர். இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களுடன் அவர் பிராமணரை பார்த்தார். உங்கள் வார்த்தைகள் என் ஆன்மாவுக்கு ஒரு தைலம் என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சிகளால் நிரம்பியது. நான் நீண்ட நேரம் என்ற பிறகு இறுதியாக ஓய்வெடுத்த ஒரு நபை போன்றவன் அல்லது மணிக்கணக்கில் தங்கள் காலில் அமர்ந்த பிறகு ஒரு வசதியான இருக்கையை கண்டுபிடித்தவன். விருந்தினரின் வார்த்தைகள் புத்திசாலித்தனமான மற்றும் அதிக அறிவுள்ள ஒருவரிடமிருந்து வழிகாட்டலை பெற்றதன் உண்மையான நிம்மதியால் நிரம்பியிருந்தன. பிராமணர் அன்புடன் புன்னரைத்தார். அவரது கண்கள் மூளை முடுக்குகளில் சுருங்கிற என் வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதல் அளித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் கூறினார். அவரது குரல் கோடை காற்றைப் போல மென்மையானது. நீதியின் பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஆசையால் உங்கள் இதயம் நிரம்பியுள்ளது. இந்த பயணத்தில் உங்களை வழிநடத்த முடிந்ததில் நான் பெருமைப்படுகிறேன். இருவரும் தங்கள் பகிரப்பட்ட புரிதலின் அரவணைப்பில் ஒரு கணம் வசதியாக அமைதியாக அமர்ந்தனர். இரவு செல்ல செல்ல அவர்கள் சந்நியாசர் என்று அழைக்கப்படும் 4வது வாழ்க்கை முறையின் கடமைகளை பற்றி பேசத் தொடங்கினர். அவர்களின் விவாதம் நிலப்பரப்பில் பாயும் ஒரு மென்மையான நீரோடை போல இருந்தது. சுழன்று சுழன்று ஆனால் எப்போதும் எளிதாக முன்னேறி கொண்டிருந்தது. பிராமணரின் வார்த்தைகளை கேட்கும்போது விருந்தினரின் கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன. அவரது மனம் ஒரு சோலையில் உலர்ந்த பயணியைப் போல ஞானத்தில் குடித்தது. இரவு விரைவாக கழிந்தது. ஒருவர் எங்கென்றும் பிடித்து கொள்ள விரும்பும் ஒரு கனவைப் போல காலை இறுதியாக வந்ததும் விருந்தினர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து அடுத்த நாளுக்கு தயாராகிவிட்டார். அவர் பிராமணரை உறுதியான உணர்வுடன் பார்த்தார். அவரது கண்கள் ஒரு புதிய நுக்கத்துடன் எரிந்தன. எனக்கு தேவையான வழிகாட்டுதலை நீங்கள் எனக்கு வழங்கியுள்ளீர்கள் என்று அவர் கூறினார். அவரது குரல் உறுதியானது, ஆனால் மரியாதைக்குரியது. நான் உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி என் இலக்கை அடைய முயற்சிப்பேன். இந்த வார்த்தைகளால் புரவலர் தனது எதிர்கால பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். அவர் பெற்ற ஞானத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் நன்றி கூறி
பிராமணரை நன்றியுடன் புறக்கணித்தார். தனது புரவலன் தனது உறவினர்களிடமிருந்தும் விடுப்பு எடுக்கும்போது பிராமணர் பார்த்தார். அவரது இதயம் பெருமையுடனும் திருப்தியுடனும் இருந்தது. பிராமணர் முன்னணி